இந்த பின்கோட் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது 6,45,000 தாம்பரம் 5 கடையில போயிட்டு ஃபுட் ட்ரை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண போறது இந்த குட்டி சம்சா கடையில தான். இங்க வந்து குட்டி குட்டி போண்டா, சம்சா, சுண்டல்லாம் வந்து ஃபேமஸ். ஆல்வேஸ் இந்த பஜ்ஜி போண்டா கடைலாம் ஒரு தனி பிளேஸ் இருக்கும் என்னோட ஆட்டில். மசாலா சூப்பர், மிருவோட பஞ்சு மாதிரி இருக்கு. ஜெய்ஸ் நெக்ஸ்ட் வந்து சுண்டல், அதுல மசாலோட போட்டு வாங்கினேன். வெங்காயம் கேட்காம அள்ளி போடுறாருங்க. உப்பாடா வடை சுண்டல் சான்ஸே இல்லை. இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்பாட், MKN பரோட்டா. மதுரை இட்லி கடைன்னு போட்டிருப்பாங்க. ஜெய்ஸ் பன் பரோட்டாவை பார்க்கறதே அழகுதான். வா, சுட சுட இருக்கு. சுக்கால வச்சு அடப்படா, மட்டன் சுக்கா பெப்பர்ல அப்படியே ஊறி இருக்கான். மிக்க அவ்வளோ சாப்பிட்டு நல்லா வெந்திருக்கு. நல்ல மசாலா, நல்ல காரம், நல்ல பெப்பர் வாசம், அல்டிமேட். ஃபுல் கிரில் வந்து 260 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2025 260 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் கிரில் கொடுக்குறாங்கன்னா அது இவங்களாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல மசாலா ரைஸ், குறைய சொல்ல முடியாது. சிக்கனும் நல்ல கிரில்லாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சுட சுட இருக்கு. திருநெல்வேலி பரோட்டா கடை. இந்த கீ ரைஸ் வந்து 100 ருபீஸ் தான். அந்த சிக்கன் கறி வந்து ஒரு 100 ருபீஸ். சிக்கன் கறிக்கும் இந்த இதுக்கும் பிளாஸ்டா இருந்தது. பட் தனியான ஒரு கிரேவி தான். பட் இந்த நெய் சோறுல போட்டு சாப்பிட்றப்ப எனக்கு இப்பயே நாக்கு ஊறுது. செம்ம. இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம் தாம்பரம்ல. இது எங்களுக்கே தெரியாது. திடீர்னு எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சரி டேஸ்ட் பார்த்தா சால்னா வேற லெவலில் இருந்தது. எல்ஆர்ஃபா மலேசியன் பரோட்டா கடை அப்படின்னு ஒரு கடை. அருமையான சால்னா. எல்லா கடையில் இருக்க மாதிரியும் இல்லை, கொஞ்சம் யூனிக்காக இருக்கு இவங்களோட சால்னா.